கோவையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்லும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது வன அருங்காட்சியகம். வனம் சார்ந்த பொருள்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் நிறைந்த இந்த அருங்காட்சியகம் குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். சென்னை மாகாணத்தின் வன பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய ஜே.ஏ. கேம்பிள் என்பவர் வன அருங்காட்சியகம் ஒன்றை அமைக்க முயன்றார். அவர் மேற்கொண்ட முயற்சியை வன பாதுகாப்பாளராக பணியாற்றிய ஹொரேஸ் ஆர்ச்சிபால்ட் காஸ் என்பவர் நிறைவேற்றி வெற்றி கண்டார். அதுவே 1902ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட தி காஸ் ஃபாரஸ்ட் வன அருங்காட்சியகமாகும். இதில் புலி, சிங்கம், 3 கொம்புகள் கொண்ட அரிய வகை மான்கள், மாடுகள் பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 25 மில்லியன் ஆண்டுகள் பழமையான மரத்துண்டுகள், 14 மாதமே ஆன பதப்படுத்தப்பட்ட யானை, பெண் யானையின் தந்தங்கள் என பார்வையாளர்களுக்கு பிரமிப்பூட்டும் பொருட்கள் காட்சியகத்தில் நிறைந்துள்ளன. ஒரிஜினலான மிருகங்களை பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது. அதாவது புலி, இந்த மலைப்பாம்பு, சிறுத்தை, இந்த போன்ற விலங்குகள், குரங்கு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பட்டுப்பூச்சி, சிறு பூச்சிகள்லேருந்து மிகப்பெரிய யானையினுடைய ஒரிஜினல் எலும்புக்கூடு, பழைய காலத்தில் நாம் யூஸ் பண்ண இந்த ஆயுதங்கள், துப்பாக்கி, மண் வகைகள், அதுவாக அதனால் செய்யக்கூடிய ரப்பர், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாமே வேறக்கூடிய காடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நேரில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்போ நம்ம அனிமல்ஸ் எல்லாம் நேரில் பார்க்க முடியாது உள்ள பக்கத்தில். இங்கே பதப்படுத்தின உடலுங்கிறங்காட்டி நம்ம பக்கத்துலேயே பார்க்கலாம் அது எப்படி இருக்குது, அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது. தோகை விரித்தாடும் மயில்கள், புல்வெளிகளில் திரியும் முயல்கள், படமெடுக்கும் பாம்புகள் என பார்ப்பதற்கு தத்ரூபமாக விலங்குகள் பதப்படுத்தப்பட்டுள்ளன. வனவிலங்குகளின் உருவங்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு இடங்களிலிருந்தும் சேமிக்கப்பட்ட மண் மற்றும் கற்கள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அடர் வனப்பகுதிக்குள் பொதுமக்கள் செல்ல அனுமதி இல்லாத நிலையில் இந்த அருங்காட்சியகம் மூலம் அத்தகைய சூழலை உணர வாய்ப்பு கிடைத்ததாக பார்வையாளர்கள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.